அப்போ அமை சோதரம் பரலோக ராஜ்யத்தை அவர் ஒப்புமைப்படுத்தும் போது இந்த இடத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? மணவாளன் அப்படி சொல்லி தன்னை அவர் மணவாளன் என்று சொல்லியும் இந்த சபையை அவருடைய பிள்ளைகளை மணவாட்டி என்று சொல்லி ஆண்டவர் ஒப்புமைப்படுத்துகிறார். சோதர மோசேன் காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ஊழியக்காரராக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்துகிறார். அது அடுத்த லெவலுக்கு எப்படி வராரு? சிநேகிதர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ரகசிய வருகை, யாருக்கும் தெரியாத ரகசிய வருகையில் நான் வருவேன். அப்பொழுது அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? தன்னை மணவாளன் என்று சொல்லி, மாப்பிள அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதுக்கு இன்னொரு ஒப்புமை இருக்குது. தூரமா இருந்த ஜனங்கள், அடிமையா இருந்த ஜனங்களை தேவனோடு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மூலமாக எந்த அளவுக்கு ஒப்புமைப்படுத்திருக்கார் பாருங்க. அவன் பிள்ளை என்று சொல்றாரு, சிநேகிதன் என்கிறாரு, அவன் சோத்திரம் மனைவி அப்படிங்கிறார் நம்மளை பார்த்து. ஆமை சோதரம். அப்போ எந்த அளவுக்கு தேவன் நம்மை ஜனங்களை ஆண்டவரோடு ஒப்புமைப்படுத்த ஒன்று சேர்க்க இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக துடித்தார் பாருங்க. அப்போ ரகசிய வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி? மணவாளனும் நாம் யாரு? மணவாட்டியுமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இது நமக்கு என்ன தெரியுது? ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருப்பாரு. அதனால ஆண்டவரே எனக்கு போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எலியா சொன்னது போல, போதும் கர்த்தாவே என் ஜீவனை இப்பொழுது எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? அப்படிலாம் ஒருவேளை நமக்கு யோசனை வந்திருக்கலாம். இல்ல, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த காரணம் என்ன? எலும்பு உடையக்கூடாது. எலும்பு யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. என் நான் அடிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, நான் குத்தப்பட்ட பிரச்சனை இல்லை, என் ஜனங்கள் அடிக்கப்படக்கூடாது, என் ஜனங்கள் நரகத்திற்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியை எலும்பு உடையதுக்கு முன்னாடியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. நாம் செஞ்ச பாவத்திற்கு அவர் எவ்வளவு வைராக்கியமா அடி வாங்கி வியாகுலப்பட்டு சோதரம் இது ஒப்புமையாக கூட என் ஜனங்கள் அடிக்கப்படக்கூடாது சோதரம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையா இருந்தார் பாருங்க. அந்த வழியில், அந்த வேதனையில கூட நம்ம மேல சோதரம் தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து